முன்ன இருந்த காலத்துலலாம் ஆண்களிடமிருந்து பெண்களை தான் காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருந்து பார்த்துருப்போம். லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிற பெயர்ல பெண் தற்கொலை, அது மட்டும் இல்லாம ஆண் தற்கொலைகள் கம்மியாக தான் பார்க்க முடியும். ஆனால் பெண் தற்கொலைகள்ன்றது நிறைய பார்க்க முடியும். பெண் ஏமாற்றப்பட்ட செய்திகள் கூட நிறையவே கேட்டிருப்போம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது எல்லாமே தலைகீழாவே மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு நான் ஆண்கள் தவறே செய்யறதில்லை அப்படின்னு சொல்ல வரல. அந்த வழக்குகளை விட பெண்கள் ஈடுபடுகின்ற வழக்குகள் தான் இப்போ அதிகமாக நம்ம கேட்டுட்டு வரோம். நீங்களே ரீசெண்டா நடந்திருக்கிற நிறைய விஷயங்களை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அபிராமி எடுத்துக்கலாம். அடுத்த கேஸா நந்தினியை சொல்லலாம். அவளோட கள்ளக்காதலனோட சேர்ந்து ஆக்சிடென்ட் மாதிரி ஃப்ரேம் பண்ணி அவளோட புருஷனை கொன்னுட்டா. இதுக்கடுத்து அபிராமி உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. கள்ளக்காதலுக்காக அவளோட கணவன் மற்றும் பிள்ளைகளை கொல்ல பார்த்திருக்கா. அதுல கணவன் தப்பிச்சு பிள்ளைகள் மட்டும் இறந்துட்டாங்க. அந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஜட்மெண்ட்டுமே இப்போ ரீசெண்டா வந்திருந்து நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இது மாதிரியான பெண்கள் மீதான வழக்குகள் அதிகமாகிட்டு இருக்குங்க. இப்போ ஆண்களை தான் பெண்களிடம் வந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையா தான் இருக்குது. அதே மாதிரி ஹனிமூன் போன கப்பல், இது நார்த்தில் நடந்தது. அதுவுமே பெரும் பேசும் பொருளா இருந்துச்சு. மனைவிக்கு ஆல்ரெடி அக்கௌண்டன்ட் மேலே இருந்த காதல்னால வீட்டில் ஒத்துக்கலை அப்படிங்கிற ரீசனால கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஹஸ்பண்டை கொலை பண்ணியிருந்தாங்க. அதுவுமே இந்த நாட்டையே உழுக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்து தான் அம்மூவி, அது நம்ம சேனல்லே கவர் பண்ணியிருக்கோம். அம்மூவி தன்னோட கள்ளக்காதலனோட சேர்ந்து தன் கணவனுக்கே விஷமிச்சு கொன்ற ஒரு செய்தியுமே நம்ம சேனல்லே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு நான் ஐ பட்டன்ல லிங்க் தரேன், அதுவுமே பார்த்துட்டு வாங்க. இப்படிப்பட்ட வரிசையில இப்போ சங்கீதா சேர்ந்திருக்காங்க. ஆமாங்க, சங்கீதா விஷயத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களா கொல்லல. இந்த சங்கீதாவோட வார்த்தையாலையும் செயலாலையுமே ஒரு உயிரே போயிருக்கு. அந்த உயிர் இந்த சங்கீதாவோட காதலனோட உயிர் தான், சரத்குமார். இன்னைக்கு இந்த கேஸ்ல என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறத தான் தெளிவா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. டிகோட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. மயிலாடுதுறை மாவட்டம் தலைஞாயிறு அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த சரத்குமார். கடந்த 5 வருஷமா குவைத்தில் டிரைவராக வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் கடந்த 10 வருடமா காதலிச்சுட்டு வந்த காதலியின் பெயர் தான் சங்கீதா. திருப்பரங்கூர் அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இ-சேவை மையம் வச்சு நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் இருக்கு. சரத்குமார் குவைத்தில் இருந்தாலும் வருஷத்துக்கு 3லேருந்து 4 முறை அவரோட சொந்த ஊருக்கு வந்துட்டு போறது வழக்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த சரத்குமார் இவர் சம்பாதிச்ச மொத்த பணங்கள், நகைகள், இது எல்லாமே சங்கீதாயிடம் தான் கொடுத்துருக்காரு. அவங்களோட தாய் தந்தையரை காட்டினாங்க. அவங்க பார்க்கும்போதே தெரியுது மிகவும் ஏழ்மை வாய்ந்த குடும்பம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சரத்குமார் அவங்களுக்கு ஒரே மகன். இந்த மகன் தன் தாய் தந்தையரை கரெக்டாக பார்த்துக்கல அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க உறவினர்களில் ஒருவர் பேசும்போதே சொல்கிறாரு, இது போல் அவன் சம்பாதிச்ச எல்லா பணத்தையுமே அந்த பொண்ணுக்கிட்ட தான் கொடுத்துருக்கான். கிட்டத்தட்ட 15 சவரன் நகை, 2லிருந்து 3 லட்சம் ரூபாய் பணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சரத்குமார் வீட்டார் இவர் இறக்குறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் பூ வச்சு நிச்சயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெவலுக்கு, அதாவது கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ண போகிற லெவலில் இருந்த ஒரு காதலியிடம் அவர் எதிர்பாராத ஒரு மெசேஜை பார்த்ததுனால வந்த விளைவு தான் தன்னோட உயிரை தானே எடுத்து இறந்திருக்காரு. இன்னைக்கு அவர் உயிரோடு இல்லை. கடந்த செவ்வாய்க்கிழமை 2ஆம் தேதி செப்டம்பர் 2025 அன்னைக்கு அவர் தங்கியிருக்கிற தன்னோட ரூம்லேயே தன்னுயிரை தானே எடுத்து இறந்துட்டாரு. இப்போ இதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சமீபத்தில் சங்கீதாக்கு சரத்குமார் ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது. இந்த சங்கீதா அந்த ஸ்கூட்டியை தொலைச்சிருக்காங்க. தொலைச்ச போது வைத்தீஸ்வரன் கோயில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க. அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க போனப்ப அங்கே இருந்த எஸ்ஐ இவங்களோட பெட்டிஷன் வாங்கியிருக்காங்க. அந்த பெட்டிஷன் வாங்கினதுலேருந்து இவர் இந்த கேஸை ஒரு 4 நாளில் கண்டுபிடிச்சி கொடுத்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கேஸ் முடிந்ததோட இவங்களோட தொடர்பு முடிஞ்சதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுக்கப்புறமும் நீண்டு இருக்கு. அந்த உறவின் நீழ்ச்சியோட ஒரு விளைவாக வந்தது தான்
கள்ளக்காதல். இவங்க 2 பேருக்குமே ஒரு காதல் மலருது. ஆரம்பத்துல நார்மலா பேச ஆரம்பிச்சவங்க போக போக இவங்களுக்குள்ள காதல் மலர்ந்திருக்கு. காதலா? இதை காதல்னு சொல்ல முடியாது, கள்ளக்காதல் அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாங்க, ஒரு திருமணமான பெண் இன்னொருத்தரை விரும்பினா அது மட்டும் கள்ளக்காதல் இல்லைங்க. 10 வருடமா ஒருத்தரை காதலிச்சுட்டு வரும்போது இடையில வந்த ஒருத்தரை பார்த்து எப்படி அந்த மனம் மாறுச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது என்ன மனம் அப்படிங்கிறதே புரியல. இப்படி இவங்களுக்குள்ள இந்த காதல் அதிகமாக இந்த சங்கீதா சரத்குமார் கிட்ட சொல்லியிருக்காங்க மெசேஜ் மூலியமா. இது போல நான் அவரை லவ் பண்றேன், அவரு தான் எனக்கு வேணும், நான் அவர் கூட தான் வாழுவேன், எனக்கும் உனக்கும் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் 10 வருஷம் லவ் பண்ணும் போது இந்த எண்ணம் எங்கே போச்சு? முன்னாடியே சொல்லியிருந்தா இன்னைக்கு ஒரு உயிர் பாதிச்சிருக்காதே. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ தலைமறைவாக வர இருக்காங்க குடும்பத்தோட. அந்த குடும்பமும் இந்த பெண்ணுக்கு சப்போர்ட் தான். அதையுமே இப்போ நம்ம அடுத்து பார்ப்போம். சரத்குமார் கேட்கல, நம்பலை. அவர் அவ்வளோ உண்மையாக லவ் பண்ணியிருக்காருங்கிறது அவரோட மெசேஜில் தெரியுது. அவ்வளோ கெஞ்சிருக்காரு, அத்தனை கால் அடிக்கிறாரு. அந்த மெசேஜ் பார்க்கும்போதே தெரியுது நமக்கு. அப்படி இருக்கும்போது டைரக்டாக வீடியோ கால் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேரும் தனிமையில் இருக்கும்போது கால் பண்ணி, பார்த்துக்கோங்க நான் இவரை தான் லவ் பண்ணுறேன், நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்கங்க. அந்த வீடியோ கால் அப்போவே எஸ்ஐ சூரியமூர்த்தி சரத்குமாரை மிரட்டியதா ஒரு தகவல் இருக்கு. நீ இந்த பெண்ணை விட்டுடு, எனக்கு இந்த பெண்ணை பிடிச்சிருக்கு, நான் தான் கல்யாணம் பண்ண போகிறேன், இனிமே இவளுக்கு தேவையில்லாத கால் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருக்காருங்க. அந்த இடத்துலயே சுக்குநூறா உடஞ்ச சரத்குமார், இத்தனை வருஷம் லவ் பண்ணிட்டு என்னை இப்படி ஏமாத்திட்டா, அவ்வளவுதான், எல்லாமே போயிடுச்சு, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான வாய்ஸ் மெசேஜஸ் அனுப்பியிருக்காருங்க. அவன் யாரையோ எஸ்ஐய லவ் பண்றாளாமா, வைத்தீஸ்வரன் வெளியே எஸ்ஐய லவ் பண்றேன்னு சொல்றாமா. என்னால இருக்க முடியலமா, என்னால வாழவே பிடிக்கலமா, நான் சாவ போறேமா, சேர்த்துட்டா எங்க அப்பாவி சண்டை போட்டுக்காம இருக்க சொல்லுங்கம்மா. இவர் இது போன்ற விஷயங்களை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லியிருக்காரு, தன்னோட சித்தி கிட்டையுமே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த பெண் இந்த மாதிரி சொல்றா அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. இதற்கப்புறமா இந்த சரத்குமாரோட உறவினர்கள் இந்த பெண்ணோட வீட்டுக்கு தேடி போறாங்க நியாயம் கேட்கறதுக்காக. அப்படி போனப்ப இந்த சங்கீதாவோட தாயார், ரொம்ப நல்ல தாயார், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, எங்களுக்கு இந்த சம்பந்தத்தை விட நல்ல சம்பந்தம் கிடச்சிருக்கு, நீங்கள் ஏழையாக இருக்கீங்க, உங்களுக்கு நான் பொண்ணை கொடுக்கறத விட நான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு, நல்ல பணக்கார மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்கறத தான் விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களோட உறவினர்கள் ரொம்பவுமே சண்டையிட்டு இருக்காங்க. சரத்குமார் சங்கீதாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 15,000 நகைகள் 2-3 லட்ச ரூபா பணம் கொடுத்ததா சொல்லப்படுது. இது எல்லாமே திருப்பி கேட்டபோது கண்டிப்பாக அதெல்லாம் நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம், ஆனால் இதோட இதை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டாருக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக நடந்த பெரிய பெரிய சவரன்கள், பெரிய பெரிய பணங்களை கொட்டி கல்யாணம் பண்ணவங்க எல்லோருமே சந்தோஷமா இருக்காங்களா அப்படிங்கிறத இவங்க பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். வரதட்சணை வன்கொடுமைக்காக நடத்தப்பட்ட தற்கொலைகள், கொலைகள் பற்றிலாம் இவங்க இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நம்ம எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டில் கட்டி கொடுத்தாலும் அவங்க நல்லா வாழ்வாங்க அப்படிங்கிற கேரண்டி யாருமே கொடுக்க முடியாது. இவங்க இது தெரியாம இங்க இந்த சரத்குமாரோட உறவினர்கிட்ட சொல்லியிருக்காங்க போல. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரத்குமாரோட உறவினர்கள் இந்த நியாயம் கேட்டு போயிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த விஷயம் நடந்த பிறகு மறுபடியும் இந்த எஸ்ஐ சூரியமூர்த்தி கால் பண்ணியிருக்காரு சரத்குமாருக்கு. என்ன, உங்க வீட்டுல இருந்து எல்லாம் வந்து மிரட்டுறாங்களாமே, நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா, பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் மிரட்டினதா சொல்லப்படுது. இந்த மிரட்டலுக்கு பின்னாடி தான் இவர் இன்னும் ரொம்ப மனதுடைஞ்சி சரத்குமார் தன்னோட அறையிலேயே தன்னுயிரை தானே எடுத்து இறந்துட்டாரு. ஆனா இந்த எஸ்ஐ சூரியமூர்த்திய ஆயுதப்படைக்கு தான் ஃபர்ஸ்ட் மாத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் துறை சார்ந்த விசாரணை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி காவல்துறையிலிருந்து தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. சங்கீதா தன்னோட குடும்பத்தோட தலைமறைவா ஆயிட்டாங்க. இவங்களுக்கு இடையில இப்ப அவதிப்பட்டு இருக்கிறது இந்த சரத்குமாரை பெத்த தாயும் தந்தையும் தான், அவங்களோட உறவினர்கள் தான். அவங்க இன்னைக்கு ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்க நிலைமை வந்திருக்கு. என்ன போராட்டம் அப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். சரத்குமார் தான் இறப்பதற்கு முன்னாடி அவங்க சித்திக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காரு. அதாவது எஸ்ஐ ஒருத்தனை காதலிக்கிறதா சொல்றாமா, என்னால் சுத்தமாக முடியலை, என்னால் வாழவே பிடிக்கல, நான் இருக்க மாட்டேன், நான் செத்ததுக்கு அப்புறம் எங்கள் அப்பா அம்மாவை சண்டை போட்டுக்காமல் இருக்க சொல்லுங்க,
அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு. இதை அடுத்து தான் அன்னைக்கு சாயந்தரம் 6:30 மணி வரைக்கும் அவர் ஆன்லைனில் இருந்ததா சொல்லப்படுது. அன்னைக்கு இரவு ஒரு 1 மணிக்கிட்ட இவர் தற்கொலை செய்து கொண்டதா அங்கிருந்து இவங்களுக்கு செய்தி வந்து அவரோட உடல் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தி அங்கிருந்து சொந்த ஊருக்கு அவரோட உடலையும் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வரும்போது தான் அங்கே சரத்குமாரோட உறவினர்கள் மற்றும் தாய் தந்தை அந்த ஊர் சூழ ஆம்புலன்ஸை வழிமறிச்சிட்டாங்க. வழிமறித்து இந்த உடலை நாங்கள் ஊர் உள்ளேயே விட மாட்டோம், அது மட்டும் இல்லாமல் இந்த சங்கீதா எஸ்ஐ சூரியமூர்த்தி இவங்க 2 பேரும் கைதாகிற வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் இந்த உடலை வாங்க மாட்டோன்னு எல்லோருமே அந்த பெரிய சாலையில் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டு ஆயுதப்படைக்கு போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் சில போராட்டங்களுக்கு பின்னாடி தான் துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு போலீஸ் தரப்புலேருந்து தகவல் வந்தது அப்படின்னு. அந்த துறை சார்ந்த நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்றது இந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் போலீஸ்கிட்டேருந்து தகவலாக வந்திருக்கு. இரவு 7 மணி வரைக்குமே இவங்களோட போராட்டம் நீடிச்சிருக்கு. அப்புறம் தான் சங்கீதா மேலே BNS செக்ஷன் 318 படி சீட்டிங் கேஸ் இதை ஃபைல் பண்ணுறாங்க. 16 மணி நேரத்துக்குள்ள சங்கீதாவை கண்டிப்பாக நாங்கள் கைது செஞ்சிருவோம், 16 மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பாக நாங்கள் சங்கீதாவை கைது பண்ணுவோம் அப்படின்னு போலீஸ் தரப்புலேருந்து சொல்லப்பட்டது. அதற்கு பிறகுதான் இந்த உடலை வாங்கி அவங்க உறவினர்கள் தகனம் செய்கிறாங்க. சரத்குமாரோட உறவினர்கள் இவங்க 2 பேர் மட்டும் மேலே போட்டால் பத்தாது, சங்கீதாவோட தாயார் மேலேயுமே வழக்கு பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, சங்கீதாவோட தாயார் அவங்களுமே சரத்குமார் கிட்ட பேசியிருக்காங்க. அதாவது உன்னை விட நல்ல மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு கிடச்சிருக்கான், அதனால் நீ ஒழுங்காக விட்டு விலகிடு அப்படின்னு அவங்க தரப்புல இருந்துமே மிரட்டப்பட்டதா சொல்லப்படுது. இதெல்லாம் ஒரு என்ன ஈன செயல் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. 10 வருடமா உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை கிடைக்கல, இன்னைக்கு கிடச்சிட்டார் அப்படிங்கிறதுக்காக 10 வருடம் லவ் பண்ணிட்டு இருந்த ஒரு பையனை விட்டு விலகிடு அப்படின்னு எப்படி நீங்களும் சொல்றீங்க அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. இது ஒரு நல்ல தாய்க்கான ஒரு செயலே கிடையாது. தன் பிள்ளை தப்பு செஞ்சாலும் தாய் தந்தை தான் அவங்கள ஒழுங்குபடுத்தணும். ஆனா இங்க இவங்க தன்னோட பொண்ணு செஞ்சது கரெக்டு தான், அது மட்டும் இல்லாம நீங்க விலகிடு அப்படின்னு அசால்ட்டா மிரட்டி இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 10 வருஷமா லவ் பண்ணியிருக்கிற ஒரு பொண்ணு திடீர்னு கால் பண்றாங்க, இந்த மாதிரி நான் இன்னொருத்தரை விரும்புறேன், நான் அவரை தான் கல்யாணம் பண்ண போறேன், ஈவன் நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அவங்களோட உறவினர்கள் நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதற்கு பின் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் கேள்விப்படும் போதும் நேரில் வீடியோ காலில் பார்க்கும்போதும் அவரோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தாயே இப்படி இருந்தா மகள் எப்படி இருப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எல்லாருக்குமே எழுது. இதையடுத்து சங்கீதா சரத்குமாருக்கு அனுப்பப்பட்ட வாட்ஸ்அப் மெசேஜ் செய்தி ஊடகங்களில் பார்க்க முடியுது. அதில் இருக்க சில மெசேஜஸை நான் உங்களுக்கு இப்போ படித்து காட்டுறேன். என்னால் உங்கள் கூட இருக்க முடியாது, நான் அவங்க கூட தப்பாக இருந்துட்டேன், நான் இருந்தா இவங்க கூட தான் இருப்பேன், இல்லைன்னா செத்துடுவேன், இப்படி ஒரு காரியம் பண்ணதுக்கு வேண்டாம் நான் எதுவுமே சொல்லலை, இந்த குற்ற உணர்ச்சியோட உங்களோட என்னால் வாழ முடியாது, குற்றம் செய்யும் போது வராத குற்ற உணர்ச்சி எப்படி இப்போ வருது அப்படிங்கிறது தெரியல, அப்போது இப்போ பண்ணுறது குற்றம் இல்லையா, இவங்களுக்கு குற்றம் செய்யும் போதெல்லாம் குற்ற உணர்ச்சி வராது போல. அவன் என்னன்னா நான் வேணும்னு சொல்கிறான், நீங்களும் வேணும்னு சொல்லுறீங்க, அப்படி இல்லைன்னா நான் சாகணும், இது மாதிரி ஒரு எமோஷ்னலான மெசேஜஸை போட்டுமே ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு இந்த சரத்குமார் இல்லை நீ பொய் சொல்கிற, நான் இதை நம்ப மாட்டேன், நீ என்கிட்ட விளையாடாத, இந்த மாதிரியான மெசேஜஸ் தான் அவர் சைட்லேருந்து வருது. அது மட்டும் இல்லாமல் அவர் வாய்ஸ் கால்ஸாக பண்ணியிருக்காருங்க. ஸோ அதையுமே இவங்க வந்து எடுக்காமல் இந்த மாதிரி மெசேஜஸை அடுத்தடுத்து டைப் பண்ணி அனுப்பிட்டு இருக்கிறாங்க. இன்னும் இருக்குது, நான் படித்து காட்டுறேன். ஒரு விஷயம் பேசணும்னு தான் நான் அவரை பார்க்க போனேன், ஆனால் அங்கே இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது. அப்போது இந்த சரத்குமார் இல்லை நீ பொய் சொல்லுற அப்படின்னு தான் சொல்கிறாரு. அகைன் என் மேலேயுமே தப்பு இருக்குது, நான் அன்னைக்கு பேசணும்னு தான் போனேன், ஆனால் அதுக்கப்புறம் என் கண்ட்ரோலே இல்லாமல் நடந்துருச்சு. இவங்க எதை மீன் பண்ணி சொல்கிறாங்கன்றது வியூவர்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் அதை இன்னும் டீப்பாக போய் சொல்லணுங்கிறத விரும்பலை. நான் நேற்று கூட அந்த பையனை பார்த்துட்டு வந்தேன், அதான் இந்த எஸ்ஐ காதலனை பார்த்துட்டு வந்தேன், அவன் என் மேலேயும் தப்பு இருக்குன்னு சொல்லுறான். இப்படியான மெசேஜஸ் தான் வாட்ஸ்அப்பில் இருந்து நம்மளால் பார்க்க முடியுது. அந்த மெசேஜ் அப்போவே ரிப்ளையா பேபி நான் செத்துடுவேன் அப்படிங்கிற மாதிரியான மெசேஜ் இவர் போட்டிருக்காரு. ஆனால் சங்கீதா முழுக்க அவங்க சொல்ல வந்ததை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் போடுற மெசேஜுக்கு எதுக்குமே அவங்க ரெஸ்பாண்டே பண்ணல. லைனாக அவங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாங்க, லைக் மெசேஜ் அனுப்பிட்டாங்க. ஸோ இதில் தான் அவர் ரொம்பவே மன உடைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்படி இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க வீடியோ கால்லே போயிருக்காங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன்.
கண்டிப்பா வீடியோ கால் போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இவர் நம்பாம நீ பொய் சொல்லுற அப்படின்ட்டு கேட்குற ஒரு விஷயம் நடந்திருக்காது. ஸோ இது நடக்குது அப்படிங்கிறப்ப வீடியோ காலுக்கு முன்னாடி இந்த கான்வர்சேஷன் போயிருக்கணும், இதுக்கப்புறம் தான் வீடியோ கால் போயிருக்கணும். இந்த எஸ்ஐ சார் ஒரு விஷயத்தை யோசிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். 10 வருடம் காதலிச்சுட்டு வந்த அந்த நபரே தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக அவருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லைங்க. 10 வருடமாக லவ் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியாமல் இருக்க கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது தெரிஞ்சதுனால தானே இவர் கால் பண்ணி மிரட்டி இருக்காரு, நீ விட்டுடு இதோட அப்படின்னு. எப்படி அடுத்த காதலிய விட்டுடுன்னு அவங்கிட்டயே கால் பண்ணி மிரட்டக்கூடிய ஒரு தைரியம் வருது, எப்படி அந்த எண்ணம் வருது அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ 10 வருஷம் லவ் பண்ணிட்டு வந்து அந்த பையனையே இந்த சங்கீதா தூக்கி எறிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறப்ப நாளைக்கு உங்களையும் இப்படி இன்னொருத்தர் கூட பழகிட்டு உங்களை விட பெட்டரா இருக்காரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த சங்கீதாக்கு உங்களை தூக்கி எறிய எவ்வளவு நேரம் ஆக போகுது? சங்கீதா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, 10 வருஷம் தான் ஒரு பையனை லவ் பண்றது தெரிஞ்சும் தன் மேல இந்த எஸ்ஐ சார் ஆசைப்படுறாரு அப்படின்னா நாளைக்கு இன்னொருத்தர் மேல ஆசைப்பட மாட்டார் அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? இதை இவங்க 2 பேருமே யோசிச்சிருந்தா இந்த மாதிரியான ஒரு சம்பவமே இன்னைக்கு அரங்கேறி இருக்காது. 2 பேருமே யோசிக்கல. என்ன பண்ண? கள்ளக்காதல் கண்ணை மறைச்சிருச்சு. இந்த பெண்களுக்கு எங்க இருந்து தான் இவ்வளவு தைரியம் வருது அப்படிங்கிறது தெரியலங்க. கள்ளக்காதலுக்காக பெத்த பிள்ளைகளையே கொல்றா அபிராமி, கள்ளக்காதலனுக்காக கட்டின கணவனையே அவங்க கூடவே சேர்ந்து கொல்றா நந்தினி, அம்மூவி கள்ளக்காதலனோட சேர்ந்து கணவனுக்கு விஷம் வச்சு கொல்றாங்க பிளான் பண்ணி, அதுவும் வாட்ஸ்அப்ல. அவங்க இந்த வாட்ஸ்அப் மூலியமா தான் மாட்டினாங்க. அந்த கேஸ் பார்க்காதவங்க நம்ம கவர் பண்ணியிருக்கோம், கண்டிப்பா சேனல் இருக்கு, நீங்க கண்டிப்பா பாருங்க. இப்ப ரீசெண்டா கூட ஒரு வழக்கு நடந்ததுங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடமா இருவரும் காதலிச்சுட்டு வராங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பெண் ஒருவரை காதலிச்சுட்டு இருக்கும் போதே ஆபீஸ்ல இன்னொரு பையன் கூட தொடர்புல இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ரூம்ல தனிமையில இருந்ததையுமே இந்த பெண்ணோட காதலன் பார்த்திருக்காரு. பார்த்து நேரா சுத்தியல் எடுத்துட்டு வந்துட்டு ஒரு நாள் அடிச்சு கொன்ற ஒரு சம்பவமே நடந்திருக்கு. ரொம்ப ரீசெண்டா தான், எனக்கு தெரிஞ்சு போன மாசம் அந்த டைம்ல தான் இருக்கும். அந்த காதல் ரொம்ப மோசம். முழுமையான ஒரு என்கேஜ்மெண்ட்டே நடந்திருந்த ஒரு காதலர்கள் அவங்க. ஆனா கல்யாணத்துக்கு முன்பே இந்த மாதிரி அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. பெண்கள் தயவு செஞ்சு யோசிங்க. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் காதலிக்கும் போது யோசிங்க. இதே நாட்டில் ரிதன்யா அவங்களோட வாய்ஸ் மெசேஜில் ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஒருத்திக்கு ஒருத்தன் தான், எனக்கு அந்த ஒருத்தன் சரி கிடையாது, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் இன்னும் நிறைய பெண்கள் கணவன் துணை இல்லாமல் தனியாளாக நின்று அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுத்து சாதிச்ச பெண்களெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கிற இந்த நாட்டில் இந்த மாதிரியான பிறவிகளும் இருக்கு அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்பவுமே ஒரு மன வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அதே போல தான் காதலித்த பெண் இப்படி சொல்றாங்க அப்படின்னா இப்போ நான் போய் கண்டிப்பாக சரத்குமாருக்கு இந்த அட்வைஸை கொடுக்க முடியாது. இதை நீங்கள் அட்வைஸாக எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லை என்னோட ஒரு சிந்தனையாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. பட் நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு பெண் இப்படி சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய ஒரு மன கஷ்டமா தான் இருக்கும். பட் கல்யாண வாழ்க்கைக்குள்ள போறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத சந்தோஷப்பட்டு கையெடுத்து கும்பிட்டு உங்களோட வேலையை நீங்க பார்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை சிறக்கும். இப்போ இந்த சரத்குமார் இறந்துட்டான், அது மட்டும் இல்லாம இருக்கிற எல்லா நகை பணமே அந்த பொண்ணுகிட்ட தான் கொடுத்துருக்கான். இப்போ இவங்களோட தாய் தந்தையர் அங்க அனாதையா நிக்கிறாங்க. அவங்களோட நிலைமையை பார்க்கும்போது ரொம்பவுமே மனவேதனையா இருக்கு. அவங்க தாய் தந்தையரை பார்க்கும்போது ஒரு ஒழுங்கான தங்க நகை கூட இல்லைங்க. நியூஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு டைம் கிடைச்சா பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தாய் தந்தையை விட்டுட்டு அந்த பொண்ணுக்கு எல்லாமே பண்ணதுக்கு பலனா அந்த பெண் சிறப்பான ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த தாய் தந்தையை பத்தி ஒரே ஒரு நிமிஷம் முழுசா யோசிச்சிருந்தா கண்டிப்பா இந்த சரத்குமார் இந்த மாதிரியான ஒரு வேலையில ஈடே பட்டிருக்க மாட்டார். ஏன்னா இவர் முன்னாடியே சொல்லும் போதே டிக்கெட் கூட புக் பண்ணதா அவங்க உறவினர் சைட்ல இருந்து சொல்றாங்க. நாங்க டிக்கெட் கூட போட்டுட்டோங்க, அவன் வர்றதா இருந்தது, நாங்க அவனை எதிர்பார்த்துட்டு இருந்தோம், ஆனா இன்னைக்கு அவன் பிணமா வந்திருக்கான் அப்படின்னு சொல்றத கேட்கும் போதே ரொம்பவுமே வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. இன்னொரு விஷயம், எனக்கு ஒரு பெரிய சந்தேகம், எப்படி எல்லா சட்டமே தெரிஞ்ச போலீஸ் அதிகாரிகள் இந்த மாதிரி குற்ற சம்பவத்தில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குங்க. காமன் பீப்புளுக்கு லாஸ் தெரிஞ்சிருக்குமான்றது கேள்விக்குறி தான். ஆனால் போலீஸாக இருக்கிறவங்க
கண்டிப்பா இதை பத்தி தெரியாம இருக்க வாய்ப்பே கிடையாது. எப்படி இப்படி தெரிஞ்சோம், இது தப்புன்னு தெரிஞ்சோம் இப்படி ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. இதுல கொடுமையிலும் பெரிய கொடுமை, இப்படி ஒருத்தவங்க வந்து புகார் அளிச்சிட்டு இருக்காங்க, ஆயுதப்படைக்கு டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க அங்க இருக்கிற ஹெட் ஆபீசர்ஸ். இது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பா நாங்க விசாரணை பண்ணுவோம், அது மட்டும் இல்லாம சங்கீதாவையுமே நாங்க கைது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரியான குற்றவாளிகளை தப்பிக்க விடாதீங்க. இந்த இறந்த சரத்குமார் வீட்டாருக்கு ஒரு நீதி கிடைக்கணும், கண்டிப்பா நீதி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புவோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நான் எல்லா டீடைலும் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் செய்தி ஊடகங்களில் சொல்லப்பட்ட எல்லா விஷயமே நான் கவர் பண்ணிட்டேன். கண்டிப்பா இதுக்கப்புறம் வர அப்டேட்டையும் நான் கவர் பண்றேன், வீடியோவா போடுறேன். இந்த குற்ற சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா நான் அதை படிக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.